கூட்டணியில் சேர சீமான் மற்றும் விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க, மக்களை பெற்ற மகராசி. ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? ஐயா தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா வேணியா உனக்கு? விடுதலை கட்சியினுடைய கோடிக்கம்மன் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. எவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும். அறிவு கெட்டவனே, கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு, போடா. அம்மா தாயே. விழுப்புரத்துல அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மப்பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில காலனா இல்லப்பா, நான் பிச்சைக்காரன் தானே. இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறா, காட்டுறா, போடா நாயே நாயே போடா. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க, நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். நல்லா இருக்க. இங்க எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற. பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுறது தெரியாதா உனக்கு? அது என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. என் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொல்லி பார்த்தேன். அதையெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. அடுத்த ஆப்ஷன் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் திராவிட முன்னேற்ற கழகம் தான். உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? வாயா, நான் சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஐயா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட.